செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. 250 கோடி ரூபாய், 1500 கோடி ரூபாய் வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னா, நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். ஆகவே ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழிதூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. ஒரு பெரிய அரண்மனை 10 கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் வந்து 1.5 கோடி ரூபாய் அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க. 10 கிரவுண்ட் 15 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டி இருக்கிறார். அந்த ஊழையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்க, சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு. யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. ஆனால் நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல வருத்தமா இருக்கிற பத்திரிகையாளர் சங்கத்தில் போய் 250 கோடி ரூபாய், 1500 கோடி ரூபாய் வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னா, நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். 10 கல் தொலைவில் இருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு 3 அடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து, ஏராளமான நிலபுலன்கள், நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து, சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசல்ல ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்குள்ள ஒரு பெரிய வீடு, சங்கரங்கோயில 1.5 ஏக்கர் பூமி, கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லாம் வித்துட்ட அரசியலுக்கு வந்து அந்த வீடு, அந்த நிலபுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன். பொது வாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள், அதனால் இழப்புன்னு நினைக்கல. சரின்னு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக, என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது. ஸ்டெர்லைட் காரன் தவம் கிடந்தான் என்னை சந்திப்பதற்கு என் ஆபீஸ் வாசல்ல. கோடி கோடியாக கொடுத்துதான் அவன் பல இடங்களில் காரியங்களை நிறைவேற்றான். இங்கே தமிழ்நாட்டில் லைசன்ஸ் வாங்கினான், சந்திக்கவே அனுமதி கொடுக்கல. அது ரங்கராஜ் பாண்டே அழகாக சொன்னார். அந்த ஸ்டெர்லைட் அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டோம், நெருங்கவே முடியல, அவரை அணுகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரர் நிறுவனத்தையே அந்த மாவட்டத்தை பாழாக்குகிறது என்பதற்காக அதை நிரந்தரமாக விரட்டி அடிக்கிற வேலையை மக்களிடம் மட்டுமல்ல, உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நானே வாதாடி அந்த ஆலையை மூட வைத்தவர். ஆகவே ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழிதூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு, நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய 61 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன். நான் மடியும் வரை அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான். அந்த ஊழையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன்.